யாரையும் வெறுக்காதீங்க. அதாவது இந்த வெறுப்பு என்பது என்ன தெரியுமா? அது ஒரு நெருப்புக்கு சமம். இந்த நெருப்பு யார சுட்டெரிக்கும்? நீங்க யார வெறுக்கிறீங்களோ அவங்கள சுட்டெரிக்காது. உங்கள தான் அது சுட்டெரிக்கும். ஏன்னா வெறுப்பு இருக்கும்போது, கசப்பு இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள அ அந்த ரத்தம் கொதிக்குதும்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பேச்ச கேட்டாலே, அவங்க வார்த்தைய கேட்டாலே, இல்ல அவங்க முகத்த பார்த்தாலே, அவங்கள பற்றின விஷயங்கள நம்ம யாரிடத்துல இருந்து நான் கேட்டாலுமே, அந்த வெறுப்பு என்பது உங்களுக்குள்ள தானா வரும்போது, அது உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா உறுப்புகளையும் அந்த வெறுப்பானது பாதிக்கிறது. பிபி ஏறுதுன்னு சொல்லுவாங்க. உண்ம. உங்கள வெறுப்பு அந்த வெறுப்பு நெருப்பாக மாறி, உங்களுடைய உடம்புல உள்ள அநேக நல்ல உறுப்புகளை அது எரித்து விடுகிறது. அது மாத்திரம் இல்ல. உங்க சமாதானத்தை எரித்து விடுகிறது. உங்க ஆரோக்கியத்தை எரித்து விடுகிறது. அப்படி எரிக்கப்பட்ட அந்த நெருப்பு உங்களுக்கு அவசியமா? வேண்டாம். யாவருடனும் சமாதானமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாருடனும் வெறுப்பா இருக்கேன்னு சொல்லல. நீங்க வெறுப்ப மறந்துருங்க. அவங்க செஞ்ச குற்றங்கள மறந்துருங்க. அவ்வளோதான். வெறுப்ப காட்டாதீங்க. அந்த வெறுப்பு உங்களுக்கு தான் ஆபத்து. இன்றிலிருந்து யார் மேலனாலும் நமக்கு ஒரு வெறுப்பு இருந்ததுன்னா, ஒரு கசப்பு இருந்ததுன்னா, இன்றைக்கு அதை நம்ம முற்றிலுமாக நம் உள்ளத்திலிருந்து நீக்குவோமா?